அங்கிள் ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சியா? சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுதா? பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? என்ன அங்கிள் இது? வெரி ராங் அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசினாரு. திரு முதலமைச்சர் அவர்கள் தன்னை அப்பா என்று அழைத்துக் கொள்ளுங்கள், தன்னை அப்பா என்று அழையுங்கள் சொல்லி மாணவர்கள் மத்தியிலும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. மாணவர்கள் அது சில இடத்துல குழந்தைங்க என்ன அப்பான்னு கூப்பிட்டாக்கா என் அங்கிள்னு கூப்பிட்டு அவரே வாயில சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமி அல்ல. இவர் மண்புழு மாறி மண்டிக்கு காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாரு. உங்களுக்கு என்ன சரத்குமார் தெரியும் தமிழகத்தை பத்தி? நான் என்ன கேக்குறேன்னா, சரத்குமார் நீங்க நடிகரா இருக்கும் பொழுது சரியா, உங்க ரசிகர்களுக்கு காமனா அந்த ஜாதி பார்த்து இல்ல, உங்க இனத்தை பார்த்து நீங்க செஞ்சிருப்பீங்க, அது வேற. வணக்கம். அதாவது மதுரையில தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு கடந்த வியாழக்கிழமை பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் தொண்டர்கள், பொதுமக்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக குவிய தொடங்கினார்கள். இந்த மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பேசினார். குறிப்பாக வந்து மத்திய அரசை கண்டித்து பேசினார். மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகங்களும், இஸ்லாமிய மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த துரோகத்தை பற்றியும் பேசினார். அதே போல் தமிழகத்துக்கு தேவையான நிதி கொடுக்கல, அதை பற்றியும் பேசியிருந்தார். ஸோ அதே போல் கச்சத்தீவை மீட்கணும், நீட்டுத் தேர்வுக்கு விலக்கு கொடுக்கணும், இப்படி மக்களுக்கான தேவையான விஷயங்களும் மத்திய அரசுக்கிட்ட அழுத்தம் கொடுக்குற வகையில் சில கருத்துக்களை பேசினார். அதனைத் தொடர்ந்து மாநில அரசு, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சரை வந்து திரு அங்கிள் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சியா? சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுதா? பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? மக்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்குதா? என்ன அங்கிள் இது? வெரி ராங் அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசினார். அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக, மக்களோட குரலாக அதை பேசியிருக்கிறாரு. இதை வந்து ஊடகங்களும் சரி, சில இருக்கக்கூடிய மற்ற ஆட்களும், எதிர்கட்சியாக இருக்கலாம், இது ஒரு அரசியலாக்குறாங்க. இதில் அரசியலாக்குறதுலாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, தமிழக மக்களுடைய பிரச்சனையை அவர் பாணியில் கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கெட்ட வார்த்தை மாதிரியும், பெரிய தவறான வார்த்தைகள் மாதிரி இது வந்து ஒரு ஊடகத்திலும் சரி, நீங்கள் சமூக வலைதளங்களில் அது தவறாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள்ன்றது என்ன தப்பான வார்த்தை கிடையாது. ஏற்கனவே திரு முதலமைச்சர் அவர்கள் தன்னை அப்பா என்று அழைத்துக் கொள்ளுங்கள், தன்னை அப்பா என்று அழையுங்கள் சொல்லி மாணவர்கள் மத்தியிலும் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்காரு. மாணவர்கள் அது சில இடத்துல குழந்தைங்க என்ன அப்பான்னு கூப்பிட்டாக்கா என் அங்கிள்னு கூப்பிட்டு அவரே வாயில சொல்லியிருக்காரு. இதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் திட்டமிட்டு விஜய் அவர்கள் மீது அவதூறு பரப்பும் விதமாக, இது என்னவோ சொல்லக்கூடாத ஆபாச வார்த்தைகள் மாதிரி இன்றைக்கி வந்து அதை பல ஊடகங்கள் வந்து திருச்சி பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இதற்கு முன்பாக இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது, கடந்த 2021 அந்த காலகட்டத்தில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்காரு தெரியுமா? குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவுடைய காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை பெற்றார் எடப்பாடின்னு சொல்லி அப்போது எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி, திமுக சார்ந்த ஆட்களும் சரி பேசினாங்க. ஏன் முதலமைச்சரே பேசினார்? என்ன பேசினார்? எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமி அல்ல, முதல்வர் அல்ல. இவர் மண்புழு மாறி மண்டியிட்டு காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொன்னார். தேர்தல் பிரச்சாரத்தில் 2019 பிரச்சார காலகட்டத்தில் 20லும் சரி, ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். யாரை பற்றி? எடப்பாடி பழனிசாமியை பற்றி இந்த வார்த்தையை சொன்னார். மண்புழு மாதிரி காலில் மண்டிட்டு கிடக்கிறாரு. அது மட்டுமா சொன்னார்? சசிகலா காலை நக்கி பிழைத்தார் அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா? இதை வந்து முதலமைச்சர் அப்போ பேசினார். எல்லா ஊடகங்களிலும் இந்த காட்சி இருக்கிறது. இது மட்டும் இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், கட்சியை சார்ந்த கழக பேச்சாளர்கள், அவர்கள் பேச்சாத பேச்சா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் என்னென்ன பேசியிருக்காருன்றது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் அதாவது எப்படி சொல்கிறது, வாய் கூசும் அளவுக்கு பேசியிருக்கார். இப்போ இருக்கக்கூடிய அதாவது நடிகையும் முன்னாள் திமுகவில் இருந்தாங்க, இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய குஷ்புவை பற்றி என்ன அவதூறு கருத்துக்களை பேசினார்ன்றது உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பாக திமுகவுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராசா என்னவெல்லாம் பேசினார் என்று எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலின் அவர்கள் நிறை பிரசவத்தில் பிறந்தவர் என்றும், எடப்பாடி பழனிசாமி கள்ள உறவில் குறை மாதத்தில் பிறந்தார்னு சொல்லி ஒரு கொச்சையான வார்த்தை சொன்னார். நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஒரு பொதுக்கூட்டத்தில் இப்படியே சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ள உறவில் பிறந்தவர்,
குறை பிரசவத்தில் பிறந்தவர், அதனால தான் அந்த ஆட்சியில் குறை இருக்குது அப்படின்னு ராசா பேசினார். இது மட்டுமா, அவங்க கூட்டணி சார்ந்த ஆட்கள் யாரும் ஆபாசமாக பேசலையா? இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இடத்துல தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில். அதனால் அது போல் மட்டும் இப்போ தமிழன் பிரசனம் எடுத்துங்க. இது போல் ஆபாச பேச்சுக்களுக்கு திமுகவிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த கழகத்தில் பயிற்சி கொடுக்கப்படுவதே இப்படித்தான். இதையெல்லாம் யாரும் கண்டிக்கிறதுக்கு இது கிடையாது, துப்பு கிடையாது. சும்மா ஊடகத்தில் உக்காந்துக்கிட்டு நீங்கள் அங்கிள்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறத பேசுறீங்க. என்ன அவர் தவறாக ஒன்றும் சொல்லலையா? அங்கிள், இங்கே தமிழகத்திற்குங்கிற நடக்கக்கூடிய ஆட்சி இப்படி நடக்குதே, இது சரியா அங்கிள், இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு ஒரு உரிமையில் தானே கேட்டிருக்காரு. ஒரு வாக்களித்த ஒரு ஜனநாயகன், ஒரு மக்களுடைய பிரதிநிதி, மக்களுடைய ஒரு கூட்டமைப்புடைய தலைவர், அவர் வந்து ஒரு மக்கள் குரலாக கேட்குறாரு. இது போல் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா, அது உங்களுக்கு தெரியுதா, என்ன அங்கிள் இது ராங் அங்கிள் அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து தவறாக சித்தரித்து இன்னும் தவறாக பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்ட மாதிரி இன்றைக்கி வந்து அந்த வந்து ஊடகங்கள் வந்து எல்லாமே இது கொண்டுட்டு வராங்க. அதே போல் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி டிபேட்லலாம் உட்காந்துட்டு எல்லா சேனல்லையும் சினிமாக்காரன் வந்துட்டு என்ன சாதிக்க முடியும், சினிமாவில் வந்துட்டு என்ன செய்ய முடியும், இவர் சினிமாவில் வந்திருக்கு, அரசியல் என்ன தெரியும் அப்படின்லாம் பல இடங்களில் பேசியிருக்காரு. இவர் ஒன்றும் பெரிய அரசியலில் ஞானி கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. பேசிக்கிட்டு வராங்க. நம்ம சில ஊடகத்தெல்லாம் பேசிட்டு வராங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி தமிழக அரசியலை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா, அதன் பிறகு காமராஜர் தவிர்த்து இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஏற்கனவே ஆண்ட முதலமைச்சர்கள் எங்கேருந்து வந்தவங்க? எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தார்? அம்மையார் ஜெயலலிதா எங்கிருந்து வந்தார்? ஏன் கலைஞர் கருணாநிதி எங்கிருந்து வந்தார்? ஸ்டாலின் எங்கிருந்து வந்தார்? இப்போ இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் யார்? இவங்க எல்லாம் சினிமா துறையில் வருவாங்க. சினிமாவில் ஏதோ ஒரு நடிகராகவோ இல்லை எழுத்தாளராகவோ இயக்குனராகவோ இசையமைப்பாளராகவோ ஏதோ ஒரு இதில் அங்கே வேலை செஞ்சுட்டு அதன் பிறகு மக்களுக்கு சேவை செய்து வருவதில் என்ன இது? அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. அவங்களாம் அதில் சினிமாவில் இருந்துட்டு தான் அங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் விஜய் மட்டும் வந்தால் இவர் சினிமாலேருந்து வந்துட்டார், இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? எம்ஜிஆர் வரும்பொழுது எந்த அரசியலை கற்றுக்கொண்டு வந்தார்? அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்களே, அவங்க என்ன பிறக்கும்போது அரசியலேருந்து வந்தாங்களா? அதே போல் கருணாநிதியும் அப்படி தான் வந்தாரா? இல்லை ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும்போது அரசியலோடு வந்தாரா? அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மக்களை சந்தித்து அதன் பிறகு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களாம் எப்படி சொல்கிறது, கலைஞருடைய முதலமைச்சராக இருக்கிறது தன்னுடைய பையனை வளர்த்தாரு, அரசியலில் கற்றுக் கொடுத்தாரு. அதன் பிறகு அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு அரசியலுக்கு வந்தார். ஸ்டாலினுடைய செல்வாக்கை பயன்படுத்த இப்போ உதயநிதி வந்திருக்காரு. ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி கிடையாது. இதற்கு முன்பாகவே அவர் நற்பணி மன்றம், நற்பணி இயக்கம் ஆரம்பித்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார். மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து செஞ்சுட்டு இருந்தார். வேறு எந்த தலைவர்களும் அப்படி செய்ததில்லை. நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா நடிகையாக இருந்தாலும் சரி, நான் அதுக்காக ஜெயலலிதாவை வந்து அது குறை மதிப்பிட்டு சொல்லவில்லை. அந்த அம்மா நடிகையாக இருக்கும்பொழுது எங்கேயாவது இயக்கங்களோ இல்லை உதவிகளை செய்திருக்கிறாங்களா? ஏதாவது செய்தி வந்திருக்கிறதா? எனக்கு தெரியவில்லை. எம்ஜிஆர் இருக்கும்பொழுது அது போன்ற செய்திகள் எதுவும் பெரிதாக வந்ததில்லை. ஆனால் இவர் விஜய் அவர்கள் இருக்கும்பொழுது தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு இல்லாமல் இதற்கு முன்பாக ரசிகர்களும் சரி, பொதுமக்களுக்கும் சரி தேவையான உதவிகளையும் அப்போது செய்து கொண்டு தான் இருந்தார். அதாவது மக்கள் பணியில் அவருக்கு எதுவும் புதுசு கிடையாது. இதனால் சினிமாவில் இருக்கிறாங்க, சினிமாக்காரங்களாம் யாரும் அவரை தவறாக சொல்லிட வேண்டாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தமிழகத்தில் பெரும்பாலான தலைவர்கள், அரசியல் கட்சி இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, முதலமைச்சர்களும் சரி, எல்லாருமே சினிமா வழியில் வந்தவர்கள் தான். எம்ஜிஆர் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கலையா? ஜெயலலிதா வந்து இன்றைக்கி தமிழகத்தை இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி அவங்க ஒரு ஆட்சி கொடுக்கலையா? ஸோ தலைவர் அவர்களுக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள். நல்லதொரு ஆட்சியை, காமராஜர் போன்ற ஒரு நல்லதொரு ஆட்சியை தமிழகத்தில் நிச்சயம் அவர் கொடுப்பார். அதனால் அவர் சினிமாக்காரன், சினிமாவிலேருந்து வந்துட்டார், ஒன்றும் தெரியாது, இவருக்கு என்ன தெரியுன்றலாம் யாரும் புறந்தள்ளி பேச வேண்டாம். ஸோ இதையெல்லாம் வந்து இன்றைக்கி ஊடகங்களில் உட்காந்துட்டு அவதூறு பேசக்கூடியவர்களுக்கு இது ஒரு முக்கிய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சும்மா உட்காந்துக்கிட்டு இவர் அங்கிள்னு பேசினார், இவர் சினிமாக்காரர் அப்படின்றதெல்லாம் பேசக்கூடாது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, திரு விஜய் அவர்கள் நேற்று குறிப்பிட்டு பேசியதற்கு பாஜகவை சார்ந்த சில தலைவர்கள்லாம் சப்போர்ட்டுக்கு வராங்க. எப்படின்னாக்கா, அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், நம்ம அது பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அண்ணாமலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே இரவில் தன் மனைவியை பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னுடைய கட்சியை முழுவதும் இரவோடு இரவாக பாஜகவில் இணைத்து கொண்ட திரு சரத்குமார் அவர்கள் விஜயை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? உங்களுக்கு என்ன சரத்குமார் தெரியும் தமிழகத்தை பற்றி? இல்லை விஜயோடைய கட்சியை பற்றி என்ன செஞ்சிருக்கு, என்ன தெரியும் உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, சரத்குமார் நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது சரியா, உங்கள் ரசிகர்களுக்கு காமனாக அந்த ஜாதி பார்த்து இல்லை, உங்கள் இனத்தை பார்த்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அது வேறு. உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு நடிகராக இருந்தீங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் செய்த ஒரு நலத்திட்டங்கள் நீங்கள் சொல்லி பார்ப்போம்.
ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் இருக்குது, அங்கே சரத்குமாருடைய ரசிகர் மன்றம் உதவி பண்ணாங்க, இங்கே தமிழ்நாட்டுக்கு மக்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு உதவி பண்ணாங்க, ஏதாவது ஒரு ஈழப் போராட்டமாக இருக்கட்டும் சரி, தமிழகத்தில் எவ்வளோ புயல்கள் எவ்வளோ இயற்கை பேரிடர் பாதிப்புகள் வந்துச்சு, அதில் ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்களா? இல்லை எவ்வளோ நீட்டு போன்ற விஷயங்களில் மாணவர்கள் இறந்து போனாங்க, தமிழுக்காக எவ்வளோ பேர் தீக்குளிச்சாங்க, எவ்வளோ போராட்டங்கள் இப்போ இந்த தமிழ் மொழிக்காக வந்து இது பண்ணாங்க, அவங்களாம் நீங்கள் சந்தித்தது உண்டா? நீங்கள் இரவாக உங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு கட்சியில் இணைச்சவர் நீங்கள் இதில் பற்றி பேசலாமா? அதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னாக்கா, அவருக்கு என்ன தின்னு முழுசாக ஒரு அரசியலில் குழந்தை, அவருக்கு பற்றி தெரியாது. குழந்தைக்கு தான் கோடிக்கணக்கான கூட்டங்கள் கூடிச்சா? அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதெல்லாம் விடுத்துவிட்டு சும்மா பொழுதேறி உட்காந்துட்டு மைக்கை கடிச்சிட்டாக்கா இவருக்கு எதிராக பேசிட்டுன்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. ரெண்டாவது அவருடைய நோக்கம் என்னன்னா, இது போன்ற சரத்குமார் வந்து திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறது, இன்றைக்கி வந்து அங்கிள் சொன்னதுன்றதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வெளிப்படையாக பிஜேபி கூட கூட்டணி அறிவிச்சிட்டு போங்களேன். இன்றைக்கி சரத்குமார், அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு வருவது, திமுக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி முற்றிலுமாக வெளிப்பட்டு விட்டது. ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி கள்ள உறவில் இருக்கிறான்னு சொன்னாங்கல்ல, இந்த மறைமுகமாக கூட்டி வச்சிருக்காருன்னு சொன்னார்ல, அதை நிரூபிக்கும் விதமாக தான் இன்றைக்கி ஒன்று நாள் பூமராக வெளில வருது. ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருந்தார், இப்போ சரத்குமார் வராரு, இது போன்ற. அப்போ இவர்களெல்லாம் இந்த அங்கிள்ன்ற வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவது பார்த்தா, திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது நிரந்தரமாக இருக்கிறது. ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கிறது உறுதிப்பட்டிருக்குது. நம்ம என்ன சொல்ல வரோன்னாக்கா, சும்மா இந்த கம்பு சுத்திரவெல்லாம் விட்டுட்டு ஆரோக்கியமான அரசியலை நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அவர் ஒன்றும் தவறாக சொல்லியில்லை. அதனால் கடந்த கால வரலாற்றையும் கடந்த காலத்தில் விஜய் அவர்கள் மக்களுக்கு செய்த நற்பணிகளையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2027 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அதை தாங்கிக் கொள்ள முடியாத சில அரசியல்வாதிகள் இது போன்ற ஊடகங்களில் பங்கேற்று அவர் தவறாக சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டார்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுக பேசின பேச்சுகள் எடுத்து பாருங்கள், அதிமுக பேசுனதை எடுத்து பாருங்கள். ஏன் பாஜகவில் யாரும் பேசலாம் இல்லையா? பாஜகவில் மதத்தை தூண்டுற மாதிரிலாம் எதுவும் பேசலாம் இல்லையா? அதெல்லாம் தவறு கிடையாது. ஒரு சமூகத்துக்கு எதிராக பேசுகிறான், ஒரு மதத்துக்கு எதிராக பேசுகிறான், அதெல்லாம் தவறு கிடையாது. இதை எல்லாமே எடுத்து பார்க்கணும். சும்மா இவர் பேசிட்டான்னு சொல்லி யாரும் சொம்பு தூக்கிக்கிட்டு வர வேண்டாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். சென்னையில் 2025-26 கல்வியாண்டுகளில் இதழியல் துறை கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கான பணிகள்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் நேற்று கோட்டூர்புரத்தில் அந்த இதழியல் துறைக்கான கல்லூரி வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முன்னணி ஊடகங்கள் இருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர்கள், பத்திரிகை துறையை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் பங்கெடுத்தாங்க. அவங்களாம் முன்னிலையில் தான் திறந்தார். ஸோ நானும் கேட்குறேன்னம்னா, இப்போ அந்த கல்லூரிக்கு வந்து டார்கெட்டே வந்து 250லேருந்து 300 சீட்டு வரைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லூரிக்கு கிட்டத்தட்ட 7.5 கோடியே 8 கோடியே சம்திங் தெரியல, அந்த நிதி ஒதுக்கி இதுக்கான பணிகள்லாம் நடத்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன அப்படின்னா, இந்த நல்ல திட்டத்தை ஏன் அவசரமாக திறக்கணும்? இன்றைக்கி என்னன்னா, நேற்று நடந்த ஒரு மாணவர் பேசுகிறாரு, அவர் மாணவரா இல்லை திமுகவுடைய உடன்பிறப்புன்றது நம்மளுக்கு தெரியல. நேற்று அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னாக்கா, எங்களுக்கு இந்த இதில் வாய்ப்பு கொடுத்த உதயநிதி அண்ணனுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் ஏற்கனவே கழகத்தில் பணியாற்றியிருக்கோம் அப்படின்னு அவர் வாயிலாவே சொல்கிறாரு. உண்மையாக இந்த இதழியல் துறைக்கு வரக்கூடிய இந்த ஊடக பணியில் பணியாற்றக்கூடியன்னு காத்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மாணவர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அழைத்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து, அவர்களுக்கான ஊக்கத்தொகையை கொடுத்து, அவர்களுக்கான அறிவுகளை வழங்கி இந்த கல்லூரியில் வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் உண்மையான நோக்கம். அதையெல்லாம் எடுத்து விட்டு ஏற்கனவே அங்கே திமுகவில் கழக பேச்சாளர்கள் தான் ஒரு வச்சு குழு ஒன்று அப்பப்போ வருஷம் வளர்த்துட்டு வராங்கல்ல, அந்த இதிலேருந்து ஆள் கிடைக்கலன்னு சொல்லி 2 பேரை மேடையில் ஏற்றி இன்றைக்கி திமுகவுடைய உடன்பிறப்பாகவே நேற்று அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, எவ்வளோ மாணவர்கள் இன்றைக்கி படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், புதிய அந்த ஊடகத்துறைக்கு வருவதற்கான இதில் வந்து வாய்ப்புகள் தேடி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை கண்டறிந்து ஏன் அவ்வளோ அவசரமாக இப்போ நீங்கள் இந்த உடனே திறக்கணும்? அதாவது 2026 தேர்தலில் வருது, அப்போ ஊடகங்கள்லாம் நம்மளுக்கு சாதகமாக செயல்படணும். இப்போவே நம்ம வளர்த்து விட்டால் தான் அப்போ நம்மளை எழுதி அவனும் கேள்வி கேட்க மாட்டான், நம்மளுக்கு சாதகமாக செயல்படணும் என்ற நோக்கத்தில் திறந்தீங்களான்ற எண்ணம் எழுதுகிறது. எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 250 மேலே இருக்கக்கூடிய மாணவர்களை நல்ல முறையாக அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணி அவங்களுக்கான தேர்ச்சியை எடுத்து அதன் பிறகு நீங்கள் திறந்து வைத்து அதன் எல்லா மக்களுக்கு தானே இது பண்ணணும். இப்போ அவசரமாக திறந்து உங்கள் கழகத்துலேருந்து ஒரு 4 பேரை எடுத்து அட்மிஷன் போட்டு அவங்கள மேடையில் பேச சொல்லிட்டீங்க. இது வந்து மக்களுடைய வரி பணத்தில், மக்களுடைய பணத்தில் தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கும் தங்கள் கட்சியை சார்ந்த விஷயங்களை வெளியில் ஊடகங்களில் கொண்டு செல்வதற்கு கழகத்திலிருந்து 4 பேரை எடுத்து போய் நியமித்து அவங்களுக்கான இயக்கங்களை மேற்கொள்வதற்கு தான் இந்த இதழியல் துறை தொடங்கப்பட்டதா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு இன்றைக்கி முன்னணி ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி போய் கைதட்டி வேடிக்கை பார்த்துவிட்டு கைதட்டி விட்டு ஆரவாரம் செய்துவிட்டு வருகிறார்கள். உண்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, உண்மையான ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு மக்களுக்கான செய்தியை கொடுக்க அப்படின்னாக்கா எல்லாம் இந்த இதை பற்றி
முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து அதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பொறுமையாக இன்னும் ஓராண்டுகள் இருக்கின்றனவே, அதுக்கு ஏன் நீங்கள் அது முழுமையாக ஒரு ஃபில்டர் பண்ணி அழகாக அதுக்கு தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு இது பண்ண வேண்டியது தானே? ஏன் அவசரமானாக்கா தங்களுடைய வருங்காலங்களில் கட்சி பணிகளை இது போன்ற ஊடகவியலாளர்கள் மூலமாக எளிதாக கொண்டு செல்வதற்கு ஒரு பயிற்சி தான் நேற்று தொடங்கியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது. 2 விஷயம் நடைபெற்றிருக்கு. முதலாவதாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். எப்போவுமே ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள். அதற்கு எல்லா அரசியலும் கட்சி தலைவர்களும் பெரும்பாலான இயக்க தோழர்களும் வாழ்த்து தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். நம்ம பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் மீது திரு விஜய் அவர்கள் எவ்வளவு அன்பையும் அளவற்ற பாசத்தையும் மரியாதையும் வைத்திருந்தார் என்பது என்னை விட மூத்தோர்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் 2 பேரும் படங்களில் நடித்ததை தவிர்த்து அவர்கள் உள்ளுக்குள்ள அண்ணன் தம்பி போன்ற உறவுகள் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மரியாதை நிமித்தத்தை தாண்டி ஒரு குடும்ப உறவுகள் போல. விஜய்னா விஜயகாந்துக்கு ஒரு பாசம், விஜயகாந்த்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பாசம். இப்படி தான் ரொம்ப நாள் பழகிருந்ததை தவிர்த்து ஒரு அண்ணன் தம்பியை போல தான் அவன் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மரியாதையின் அடிப்படையில் விஜயகாந்த் விட்டு சென்ற பணிகளை விஜய் அவர்கள் மேற்கொள்வார். ஏன்னா ஏற்கனவே மாநாட்டில் நம்ம சொல்லியிருந்தாங்க, நாங்கள் விஜயகாந்தை தான் மிஸ் பண்ணிட்டோம், விஜயகாந்த் தம்பி விஜய் அவர்களை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம்னு மதுரை மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளை ஒரு துரிதப்படுத்துகிற மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, அன்பை வெளிப்படுத்தும் மாதிரி தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி இது புரிஞ்சிருக்கு. இதே தேமுதிக ரசிகர்களுக்குமே தெரியும். இன்றைக்கி விஜயகாந்தோடைய மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பும் விஜய் மேலேயும் வைத்திருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை திரு விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். 2வது என்ன அப்படின்னாக்கா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவருடைய உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1 வார காலமாக சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு முதல்வருடைய வாய்ப்புகள் இருந்தும், இவ்வளவு செல்வாக்கு இருந்தும், செல்வாக்கு மீன்ஸ் அவருடைய இதுக்கு சொல்ல வரேன், அரசியலுடைய வாழ்க்கையில் சொல்ல வரேன், அவர் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறுறாரு. இந்த நிலையில் அவருடைய உடல்நலம் குறித்து அவருடைய பேரன்கிட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே தலைவர்களுடைய நோக்கம் அப்படின்னாக்கா, எந்த அரசியல் கட்சியாக இருந்தும் சரி, நட்பு ரீதியாகவும் சரி, அவர்கள் இது அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் இருக்கும், அவர்கள் கூட ஒரு மரியாதையாக ஒரு நட்புணர்வு தான் மேற்கொள்வார் தவிர இது போன்ற மற்ற அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய இதெல்லாம் செய்ய மாட்டார். ஒரு மூத்த தலைவர், இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் மூத்த தலைவர், கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டவர், எளிமையான தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள். ஸோ அவர்களுடைய உடல்நலத்தை பற்றி ரொம்ப கனிவாக பேசுனது இன்றைக்கி எல்லார் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. சரி, விஜய் அவர்கள் இன்றைக்கி அந்த சினிமா அந்த தாண்டி இன்றைக்கி அரசியலுக்கு வந்தது பிறகும் இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுறாருங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான். இது போன்ற நிகழ்வுகள் உண்மையிலே வருங்காலங்களில் தொடர்ந்து நடைபெறும். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஐயா நல்லக்கண்ணுடைய உடல்நிலை பற்றி தலைவர் விஜய் அவர்கள் விசாரித்தது எல்லா தரப்பு மக்கள் மட்டுமில்லை, கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.